ஹாய் வியூவர்ஸ், அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு. ஓகே பை பை பை. ஓகே பை பை. ओके ओके जी पापा. जी வணக்கம். जी வணக்கங்க. வணக்கம். நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? குமாரபாளையங்க, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம். ஓகே. என்னோட பேர் வந்து சந்தானாயப்பன். எங்களுடைய நண்பர்கள் குழு பேர் வந்து ஸ்டார்ஸ் நண்பர்கள் குழு. ஓகே. விட்லபுரி காட்டூர்ல இருந்து வராங்க, குமாரபாளையம். ஓகே. நீங்க எத்தனை வருஷமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கீங்க? நாங்க இந்த வருஷம் வந்து 15 வருஷமா கொண்டாடுறோம். 15 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க. நீங்க நம்ம விநாயகர் இந்த சிலை எடுத்துருக்கீங்க பின்னாடி? ஆமாங்க, இந்த சிலை எடுத்துருக்கேன் இந்த வருஷம். ஓகே ஓகே. நாங்க முதல்ல இருந்து குட்டி விநாயகர்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் உங்க இடத்துல தான் எடுத்தோம். இதே இடத்துல வந்து முதல் வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு வந்து 8 அடி விநாயகர் எடுத்தோம். ஓகேங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் இங்க எடுத்தோம். அப்புறம் மறுபடியும் வந்து இடம் மாறணும். ஓகே. எங்கேயோ போயிட்டு எங்கேயுமே எங்களுக்கு அந்த இங்க எடுத்த வந்து பாசிபிலிட்டி எங்கேயுமே கிடையாது. அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடையாது. ஆமாங்க, இங்க இருந்து வந்து எங்கேயுமே எங்களுக்கு வந்து கிடையாது. இங்க வந்து பவானி பொறுத்த வரைக்குமே எங்களுக்கு வந்து ரேட்லயும் வந்து ரொம்ப வந்து ரீசனபிளா இருக்கு. பாத்தீங்கன்னா பெயிண்டிங்கும் அதே மாதிரி இங்க மாதிரி வேற வந்து எங்கேயுமே பெயிண்டிங் இல்ல. வேற பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஜிகினாமெல்லாம் போட்டுறாங்க. எங்களுக்கு அந்த ஜிகினாலாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா இது கொண்டு போய் வந்து நாங்க வந்து நீர்நிலையில கொண்டு போய் விடுறோம். இந்த ஜிகினானால வந்து மாசு கட்டுப்பாடு இருக்கு. அதனால வந்துட்டு நாங்க வெறும் வாட்டர் பெயிண்டிங் மட்டும் தான் இது பண்ணி வருஷம் 15 வருஷமா நாங்க இதே மாதிரி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். எங்க நண்பர்களும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் மீண்டும் நீங்களும் அதே மாதிரி எங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணி இன்னும் வர்ற காலங்களிலுமே இங்க வந்து விலையும் குறைச்சியும். ஏன்னா இன்னைக்கு வந்து காலகட்டம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் ஆரம்பத்தில் வைக்கும்போது ஒரு 4-5 பேர் வச்சுட்டு இருந்தோம் இங்க குமாரபாளையத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குமாரபாளையத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90 சிலை வைக்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. இனிமேட்டு வரும் காலங்களில் இன்னும் நிறைய இருக்கும். அதனால நீங்களுமே குழந்தைங்க நிறைய பேர் நிக்கலாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கும் விலை வந்து குறைவாக கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய சாரம்ப குழு சார்பாக வேண்டி கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விலையில்லா விநாயகர் சிலை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கைக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த மாதிரி ஜிகினா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒன்லி வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம அடிக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்க ரொட்டீனாக எல்லா பேஸ் ஒர்க்கு இருந்துட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்களும் பண்ணுங்கள். நாங்களும் எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுறோம். வருடம் இதே மாதிரி வந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகம் பவானியின் சார்பாகவும் பவானி யூடியூப் சேனலின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. ஓகே பாய் பாய் பாய். ஓகே பாய் பாய்.
தம்பி வணக்கம். எந்த ஊர்ந்து வந்திருக்கீங்க? ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இப்போ வந்து பின்னாடி இருக்கிற விநாயகர் சிலை வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? ஓகே. உங்களுக்கு சிலை எப்படி இருக்கு? இந்த மாதிரி வேற எங்கேயும் இல்லை. உங்களுக்கு பெயிண்டிங் வைஸ் உங்களுக்குலாம் எப்படி இருக்கு? இந்த ஓகே. நீங்கள் வந்த உடனே இந்த பார்த்து இந்த சிலை சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் விநாயகர் கைவினத்தில் தொடர்ந்து நீங்கள் சிலை எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஃப்ரீ கூட நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்களோட ஆர்வத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்துட்டு ஸோ நம்ம விநாயகர் கைவினத்தில் இருக்கிற மற்ற சிலைகள் எல்லாம் உங்களுக்கு டிசைனிங்ஸ் எல்லாம் எப்படி பிடிச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு, அதனால இந்த சிலை எடுத்துகிட்டு போயிட்டோம். இல்லைன்னா அடுத்த வருஷம் இதை நல்லா பெருசாக வைக்கிறோம். சரி ஓகே. நெக்ஸ்ட் இயர் அப்கமிங் வரும்போது நீங்கள் இது மாதிரி ப்ரிப்பேர்டாக வாங்க. கண்டிப்பாக. நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு சிலை வைக்கிறோம். ஒரு ரொம்ப பெரிய சிலை எடுக்கிறீங்க இந்த டைம் வந்துட்டு அப்படி தானே? ரொம்ப கஷ்டப்பட்டு. ஓகே. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து மேலும் வருடம் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகத்தின் சார்பாகவும் உங்கள் பவானி யூடியூப் சேனலின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த புனித தீர்த்தம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் உங்கள் மக்கள் அனைவருக்கும் கொடுங்க. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அதை வச்சு பண்ணி பூஜை பண்ணி எல்லாரும் பலன் அடையணும். நீங்கள் விநாயகர் பெருமான்ட்ட நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒன் டே பிஃபோர் நீங்கள் நேற்று நைட்டே வந்ததாக கேள்விப்பட்டோம். நாங்கள் வந்து அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ நீங்கள் நைட் டைம் கிளம்பி வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டே பண்ணி எடுத்திருக்கீங்க இந்த சிலை அப்படி தானே? ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் ஃபுல்லாக தொலைவி இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம், எல்லா சிலையும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் நல்லா எடுத்து கொடுத்தீங்க எங்களுக்கு. பார்த்தோம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல சிலை இருக்குது. யார் வேணால் வந்து எடுத்துக்கலாம். அண்ணன் நல்லா கம்மியான பட்சத்தில் எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் இதேமாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து வாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக பண்ணி தருவோம். உங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கண்டிப்பாக நாங்கள் எப்போயுமே கொடுப்போம். ஸோ நம்மக்கிட்ட கண்டிப்பாக நம்மளோட சிலையோட கண்டிப்பாக நம்மளோட சிலையோட குவாலிட்டி வைஸும் உங்களுக்கு பெயிண்டிங் வைஸும் கண்டிப்பாக நாங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஒரு ஆன்மீக சேவையும் நிறைய இந்த புனித தீர்த்தங்கள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து பண்ணுறோம். மேலும் வாங்க தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு வருகைக்கு நன்றி. கண்டிப்பாக. ஓகே. ஓகே ஜி, பாய் பாய். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய் பாய் பாய். ஜி வணக்கம். வணக்கங்கண்ணா. நீங்கள் எந்த ஊர்ந்து வந்திருக்கீங்க? நாங்கள் அனூர்லேருந்து வந்திருக்கோம், கர்நாடகாவில் வந்திருக்கீங்க. ஸோ ஓகே. நீங்கள் ஆல்ரெடி நம்ம விநாயகர் சிலை எடுத்திருக்கீங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் நீங்கள் வந்து சிலை எடுத்திருக்கீங்க. வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வடிவில் அமைந்த விநாயகர் பெருமான் எடுத்திருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். வந்துட்டு நாங்கள் வந்து விநாயகரோட சிவனோட பக்தர்கள். அதனால சிவனோட ரூபத்தில் விநாயகர் இருக்கிறதுனால நாங்கள் அதனால சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கேள்விப்பட்டது வந்துட்டேன் ரொம்ப நேரம் வந்துட்டு. ஸோ நீங்கள் சிவனுக்கு சிலை எடுக்கிறது எவ்வளோ நேரம்? ஒரு நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? இது சிலை கிடைக்கிறது கஷ்டம். இது விநாயகர் சிலை வந்து ஹைட்டாகவும் கொஞ்சம் இதாக பிரம்மாண்டமாக இருக்கிறது. வேற பக்கம் கிடைக்கிறது கஷ்டம். எங்களுக்கு சுலபமாக கிடைச்சது இதுதான். அதனால தான் இங்கே பவானி வந்து உங்களுக்கு நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைச்சது வந்துட்டு கிடைச்சது. உங்களுக்கு மற்றபடிக்கு எங்கள் பெயிண்டிங் வைஸ் அந்த மற்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க. சில டிசைன்ஸ் உங்களுக்கு எல்லாம் மற்ற சிலையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? எல்லாமே வந்துட்டு எல்லாம் நல்லா இருக்குங்க. சிலைங்கெல்லாம் நல்லா இருக்கு. வந்து எடுக்கலாங்க. ஓகே. உங்களுக்கு தேடலினால இந்த சிலையை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி எடுத்திருக்கீங்க. ஆமாங்க. ஓகேங்க. இதே மாதிரி நீங்கள் வருடம் வாங்க. அதே மாதிரி தொடர்ந்து விநாயகர் கைவினத்தில் வந்து நீங்கள் சிலை எடுங்க. உங்களுக்கான இதெல்லாம் நாங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்கள் பவனியில் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் பார்த்துக்கலாம். வந்துட்டு எத்தனை வருஷமாக நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமாக விநாயகர் சதுர்த்தி 10 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஓகே. இதே போன்று நீங்கள் வருடம் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்காகவும் ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகத்தின் சார்பாகவும் உங்கள் பவானி யூடியூப் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அனைவருக்கும். நன்றிங்க. ஓகே. ஓகே ஜி, பாய். ஜி வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சத்தியமங்கலம் பக்கத்தில் புங்கம்பள்ளி.
புங்கம்பள்ளி. ஓகே ஓகே. நீங்கள் இப்போ வந்து பின்னாடி இருக்கிற சிவன் விநாயகர் சிலை எடுத்திருக்கீங்க. ஆமாங்க. ஸோ இந்த சிலை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். பார்க்கறதுக்கு வந்து பெயிண்டிங் எதுவுமே பண்ணாமல் தான் இருந்துச்சுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் சிவன் வடிவத்திலேயே கேட்டதுனால எங்களுக்கு அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. சிவன் அப்படின்னா நீங்கள் பெயிண்டிங் பண்ணாமே நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. உங்களுக்கு பிடிச்சி இந்த மாதிரி சிலை எங்களுக்கு வேணும் எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நாங்கள் இங்கே பார்க்காம புக் பண்ணியிருந்தீங்க. இப்போ பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு சிலை? பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதிர்பார்த்து விட ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்தத விட நல்லா இருக்குன்னுட்டு. ஓகே ஓகே. ஸோ நம்மகிட்ட விநாயகத்தில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்களா சிலை வந்துட்டு? 2வது வருஷமும் எடுத்துட்டேன். 2வது வருஷத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்காதா? உங்களுக்கு எக்ஸ்பெக்டான ப்ரைஸில் இருக்கா? மற்றபடிக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு சிலைகள் வயசு நல்லா தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாமே வந்துட்டு. ஸோ ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கீங்க? நாங்கள் 13 வருஷம் கொண்டாடுறோம். 13 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஓகே. நீங்கள் இதே போல் வந்து நீங்கள் தொடர்ந்து வருஷம் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்காகவும் ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகத்தின் சார்பாகவும் உங்கள் பவன் யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு.